வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஈரோடு பிளாக் பையன் பேசுகிறது. நான் கேட்குறது நீங்கள். இன்றைக்கி கத்திரிக்காய் விதை போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட அப்டேட்டு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நிலம் இருக்கிறவங்க அதில் ஸ்ட்ரைட்டாக விதையை போட்டு அதுக்கப்புறம் நாற்று எடுத்து அதை நட்டு அதுக்கப்புறம் காய்கறி அறுவடை பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட நிலம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் 10 ரூபா ஜூஸ் பாட்டில் எடுத்து கீழே ஓட்டை போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல தரமான செம்மண் எடுத்து அது கூட கொஞ்சம் மண்புழு உரமும் கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அறுத்து வச்சிருக்கிற பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக மண் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மண்ணுடைய அந்த தரம் ரொம்ப அதிக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணீர் பதம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போடுற விதை அப்பயே அழுகியும் போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 4 வகையான கத்திரிக்காய் வெரைட்டியை இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அதிலிருந்து ஒவ்வொரு வெரைட்டியிலேருந்தும் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 விதைகளை எடுத்து போட்டு விட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும். நான் போட்டதில் எனக்கு 2 ஃபெயிலியர் ஆச்சு. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நாளில் செடி நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட தண்டு கொஞ்சம் நல்லா தடிமனானதுக்கப்புறமா எடுத்து நிலத்தில் நட்டுக்கலாம். இதை எந்த மாதிரி ஒரு சூழலில் நடுறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நன்றி.